இந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் வேற ஒரு பொண்ணு கூட அஃபேர்ல இருக்கான். இந்த பொண்ணு பேக் எடுத்துட்டு வந்தா கூட இவன் காரோட கதவை திறந்து விட மாட்டேன்றான். உள்ள வந்து உட்காந்தவ கோவத்தோட நான் மட்டும் நளினி விஸ்வநாதனா இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்றான். அவனுக்கு ஒண்ணுமே புரியல. காலையில சீக்கிரம் எழுந்து வீட்டு வேலை எல்லாத்தையும் பார்த்துட்டு குழந்தையும் ஸ்கூலுக்கு கிளப்பி விட்டுட்டு அவனோட ஷர்ட் எடுத்துட்டு வந்து இதை நான் அயன் பண்ணுவான்னு சொல்லி கேட்டா அதுக்கு கூட பதில் சொல்ல மாட்டேன். அவன் நான் மட்டும் நளினி விஸ்வநாதனா இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் சொல்ல இப்போ அவனுக்கு ஒண்ணுமே புரியல, குழப்பத்துல இருக்கான். சாப்பிட உட்காரும் போது கூட மொபைல்ல யாருக்கும் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கா. அதை பார்த்து அவ்வளோ டென்ஷன் இன்னும் அதிகமாகுது. ஆபீஸ்க்கு கிளம்பும் போது எனக்கு மறக்காம மருந்து வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்றா. சரின்னு சொல்லிட்டு அப்ப கூட மொபைல பார்த்துட்டு அங்க வந்து போறா. நைட்டா புருஷன் கிட்ட மருந்து வாங்கிட்டு வந்தீங்களான்னு சொல்லி கேட்க இல்ல நான் மறந்துட்டேன் நாளைக்கு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கேஷுவலா அந்த பொண்ணுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுது. கண்ணெல்லாம் கலங்கி போகுது. அழுதுகிட்டே நான் மட்டும் நளினி விஸ்வநாதனா இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் சொல்றான். அதை கேட்கிற அவனுக்கு இப்போ ஒண்ணுமே புரியல. நெக்ஸ்ட் டே லேப்டாப்ல உட்காந்து அவன் அஃபேர்ல இருக்க பொண்ணு கூட மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான். அவன் ஒய்ஃப் காஃபி எடுத்துட்டு வந்ததும் டக்குன்னு லேப்டாப்பை மூடிட்டு காஃபில சக்கரே இல்ல அப்படின்னு சொல்றான். அதை கேட்ட அந்த பொண்ணுக்கு பயங்கர கடுப்பாகுது. ஏன்னா உங்களுக்கு வேலை செய்யற மெஷினா என்கிட்ட முகம் கொடுத்து கூட 4 வார்த்தை பேச மாட்டேங்கிறீங்க, அன்பா இருக்க மாட்டேங்கிறீங்க, எனக்கு எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி பதிலுக்கு அவன் எல்லார் வீட்லயும் எல்லா பொண்ணுங்களும் செய்யறது தானே நீ செய்யற, ரொம்ப ஓவரா சீன் போடாது அப்படின்னு சொல்லி திட்டுறான். அந்த பொண்ணு நான் மட்டும் நளினி விஸ்வநாதனா இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்றா. இதை கேட்டதுமே அவர் ரொம்ப டென்ஷன் ஆகி என்ன இப்ப பார்த்தாலும் நளினி விஸ்வநாதன் சொல்லிட்டே இருக்கா, யார் அந்த நளினி விஸ்வநாதன் இப்ப சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு சொல்லி கோவமா கேட்கறான். அந்த பொண்ணு நளினியோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். நளினியோட காலேஜ் ஃப்ரெண்டு, ரொம்ப நல்ல பொண்ணு, இன்னசென்ட், யார்கிட்ட எதிர்த்து கூட பேச மாட்டா, டிவில ஒரு பெரிய ஆங்கர் ஆகணும்ன்றது அவளோட ட்ரீம். ஆனா அதை புரிஞ்சுக்காம அவங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அவ புருஷன் பேர் தான் விஸ்வநாதன். நல்ல மனுஷன், தங்கமா தாங்கினா ஸ்கூட்டி எல்லாம் ஓட்ட சொல்லி கொடுத்தா, மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் போட வச்சா, இன்டர்வியூக்கு எல்லாம் கூட்டிட்டு போய் அட்டன் பண்ண வச்சா, புருஷன் கொடுத்த தைரியத்துல பயத்தெல்லாம் விட்டுட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஆங்கர் ஆகிட்டா. அதனாலதான் அவளை என்னோட ரோல் மாடல்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து போறா. கேட்டா புருஷன் இந்த பேரு எங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி நளினி விஸ்வநாதன் சொல்லி லேப்டாப்ல தட்டி பாக்குறா. அதான் அவ புருஷனே கொண்டுட்டா அப்படின்ற அந்த நியூஸ் போட்டிருக்கதை பார்த்து பதறி போறான். அந்த நேரத்துல அங்க வந்து அவனோட வைஃப் சொல்றா, இப்ப புரியுதா நான் அவளை என்னோட ரோல் மாடல்னு சொன்னேன்னா, அப்படி தங்கமா பாத்துக்கிட்டா அவ புருஷனே இன்னொரு பொண்ணு கூட கள்ள தொடர்புல இருந்தது பொறுக்க முடியாம அதே இடத்துல வெட்டி கொலை பண்ணிட்டா. இப்போ உன்னோட நிலைமை என்னன்னு சொல்லி யோசிச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு காஃபில சக்கரை போதுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அவன் கொலை நடுங்கி போறான். இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.